வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. என்னடா தம்ப்நெயில்ல இவருக்கு பதில் இவர் அப்படின்னு போட்டிருக்காங்களே, இவர் தெரியும் ஃப்ராடு பையன் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு. ஆனா இவர் யாரு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை பத்தி தான் இந்த வீடியோல முழுக்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். இந்த 2 நாளா வீக்கெண்ட்ல பாத்தீங்கன்னா இங்க பயங்கர ஸ்னோ, குளிர் தாங்க முடியாத மைனஸ்ல டிகிரில போயிட்டு இருந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஹீட்டரு, ரூம் ஹீட்டரு, வாட்டர் ஹீட்டர்லாம் வச்சிருப்பாங்கல்ல, HVAC ரூம்னு சொல்லுவாங்க. அந்த ரூம்ல இருந்து டம்முன்னு இருக்கும். எங்கடா சத்தம் இருந்து வருது அப்படின்னு பழக்கப்பட்ட சத்தம் தானே. அதனால அந்த ரூம்க்கு நேரா போய் பார்த்தா ஒர்க் ஆகல. குளிர் தாங்க முடியல, ரூம் எல்லாம் குளிர ஆரம்பிச்சிருச்சு, வீடெல்லாம். இதுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? 15 வருஷம் தான் அந்த மெஷின் ஓடும் அப்படின்னா 15 வருஷம் கழிச்சு ஞாபகமா அதை மாத்தாத நாங்க தானே காரணம்? இல்ல. 15 வருஷமா சரியா மெயின்டைன் பண்ணாத நாங்க தானே காரணம்? இல்ல. இதற்கு காரணம் முழுக்க முழுக்க திமுகங்க. திமுக தான் இதற்கு காரணம். உலகத்துல நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் திமுக தான் காரணம். ஏன் காரணம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. அதாவது தமிழ்நாட்டில் இன்றைய சூழ்நிலை பிஜேபி சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி ஒவ்வொரு மாநிலங்களாக அபகரித்து கொண்டு, பின்வாசல் வழியாக அபகரித்து கொண்டு காவிமயமாக ஆக்குறதுக்கும் கலவரம் பண்றதுக்கான முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில எப்பேற்பட்ட தலைவர் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கத்தி எடுத்து சண்டை போடுற இந்த தலைவர் வேணுமா, இல்ல இவரை போன்ற தலைவர் வேணும், இல்ல கோழை மாதிரி ஊழையிடுகிற கத்தி கத்தி ஊழையிடுகிற இந்த தலைவர் வேணும்? இல்லாட்டினா புத்தியை பயன்படுத்தி பிரச்சனையை வரதுக்கு முன்னாடியே பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்தக்கூடிய இந்தியா கூட்டணியை சார்ந்த தலைவர்கள், அண்ணன் CM ஸ்டாலின் அவர்களோ இல்ல அண்ணன் திருமா அவர்களோ உங்களுக்கு வேணுமா? ஏன்னா இந்த மாதிரியான எந்த தலைவர்களையுமே நீங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிற தாவேக்காவிலையும் பார்க்க முடியாது, இல்லன்னா நாத்தாக்காவிலையும் பார்க்கவே முடியாது. தேடி தேடி பொறுக்கி இந்த கட்சியில யாரெல்லாம் சேர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா சிரிப்பு சிரிப்பா வருது. அந்த மாதிரியான நபர்களை சேர்த்துட்டு இருக்காங்க. அதுலயும் சமீபத்துல அந்த லோலாமணி இருக்கான்ல, அதாங்க லயோலாமணி. அந்த லோலாமணியும் நம்ம கெட்டு போன சட்னி புச்சட்னி ராஜ்மோகனும் சேர்ந்துட்டு ஒரு ஆத்துன்னு ஒரு விஷயத்த ஆத்திருந்தாங்க. அவர் வராராம், அவர் கூடயே இவரு வராரா அப்படின்ட்டு. யாருடா வரான்னு உட்கார்ந்து பார்த்தனா சில பேர் அன்னைக்கே சொல்லிட்டாங்க இவன் தான் வரான் அப்படின்ட்டு. கடைசியில அவன் தான் வந்திருக்கான். டேய் இவன்டா, இவனுக்காட இந்த ஆத்துனீங்க. ஆபாச பாலியல் குற்றச்சாட்டு உள்ள ஒரு நபர். போன வருடம் இவருடைய நண்பரும் இவரும் சேர்ந்த லீலைகள் எல்லாம் வந்து பரபரப்பா வந்துட்டு இருந்துச்சு. இப்ப புரிஞ்சிருக்கும் இவருக்கு பதில் இவர் நான் ஏன் சொன்னேன் அப்படின்ட்டு. இல்ல புரியல அப்படின்னா நீங்க 2 நாளா சோசியல் மீடியா ஃபாலோ பண்ணன்னு அர்த்தம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, நாமக்கல் கிழக்கு மாவட்ட தாவேக்காவை சேர்ந்த மாவட்ட செயலாளர் JJ செந்தில்நாதன் அவர்கள், அவர் வந்து பொறுப்பு வாங்கி தரேன்னு சொல்லி அந்த கட்சியை சார்ந்த பெண்மணி, அவங்க வந்து திருச்செங்கோட போல அவங்களுக்கு மகளிர் அணியில வந்து நான் வந்து உனக்கு பொறுப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாலியல் ரீதியாக பயன்படுத்த முற்படும் போது அந்த பெண்ணுடைய வீட்டுக்காரங்களே வந்துட்டு அவரை கையும் கழுவுமாக பிடிச்சாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவரை பதவி விட்டு விலக்கிட்டாங்க அப்படின்னு நிறைய மீன் கார்ட்ஸ் எல்லாம் கூட நியூஸ் கார்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஆனா நிஜமாவே அவரை பதவி விட்டு விலக்கிட்டாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பேஜஸ், அதாவது டிவிகேயோட அபிஷியல் பேஜஸ், விஜயோட அபிஷியல் பேஜ், குஷியானந்தோட பேஜ், ஏன் ராஜ்மோகன் அவங்களுடைய பேஜஸ்ல கூட அதை பத்தி எந்த தகவலுமே இல்ல. சரி, அவரை விலக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனாலதான் சொல்றேன், விஜய் ஒரு கோழை. அதை வந்து நம்ம திரும்ப திரும்ப பதிவு செஞ்சுட்டே இருக்கிறோம். விஜய் வந்து எந்த விஷயத்தையுமே ஆழ்ந்து பேச மாட்டேங்கிறாரு. மிக முக்கியமாக பெரியாரை பத்தி சீமான் கட்சிகள் தொடர்ந்து வந்து அவதூறா பேசிட்டு இருக்கும் போது கூட அவங்களை எதிர்த்து கண்டனம் தெரிவிச்சு வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. அதற்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஒரு பொருட்டாகவே வந்து சீமான கருதல் அப்படின்னு. சீமான வேணா நீ ஒரு பொருட்டா கருதாம இருக்கலாம். சீமான் நாத்தாக்கா நீ மென்ஷன் கூட பண்ணாம நீ பேசுறியே, அந்த மாதிரி யாரையுமே குறிப்பிடாமல் பெரியாரை இவ்வளவு இழிவுபடுத்திட்டு இருக்கீங்க, அவர் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு இந்த சமூகத்துக்கு, அவர் எங்களுடைய கட்சியின் கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டன அறிக்கையோ இல்ல அவங்க கட்சியில இருந்து ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் அறிவிச்சு எங்கேயுமே சென்னையிலயோ எங்கேயுமே நடத்தவே இல்லை. கண்டும் காணாமல எல்லா விஷயத்துக்கு போறாங்க. சரி, கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயம் வரும்போதுதான் வந்துட்டு நாங்க பெரியாரோடைய கொள்கைகளை எல்லாத்தையுமே ஏத்துக்கிறோம், கடவுள் மறுப்பை தவிர்த்து அப்படின்னு சொல்றீங்க, அதனால அதெல்லாம் பேசாம இருக்கீங்கன்னா மத்த விஷயங்களுக்கும் பேச மாட்டேங்கிறாங்க. நேத்து பாத்தீங்க அப்படின்னா மேடை அமைத்து மிக கேவலமாக பெரியாரையும் அண்ணா அவர்களையும் வந்து இந்த கார்த்திகான்னு நினைக்கிறேன் அந்த அம்மா எல்லாம் பேசிட்டு இருக்குது. முன்னாடி கை கட்டி சிரிச்சுக்கிட்டு சீமான் இருக்கிற. இதற்காக இந்த அறிக்கை விட்டாரா விஜய் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பாலிஷ்டான யாரையுமே பேசாத திமுக மட்டுமே குறை சொல்லிட்டு திமுகன்னு ஒவ்வொரு மேடைகளையும் பேசிட்டு போற ஒரு அரசியல் கட்சி தலைவராக விஜய் இருக்கிறார். அதனால அவர் கோழை. அவர் கோழைன்னு சொல்றது வந்து இந்த 41 மரணங்கள் நடந்தப்போ ஓடிட்டு போனார்ல, பின்னங்கால் பிடர் எடுக்க ஓடினார்ல, அதை வச்சோ
இல்ல அதுக்கப்புறம் 4 நாள் கழித்து வீடியோ மட்டும் போட்டுட்டு 1 மாசம் வெளியில வராமலே இருந்தார்ல, அதை வச்சோ மட்டுமே சொல்றது இல்ல கைய கட்டிக்கிட்டு அம்மா முன்னாடி நின்னதுனாலயோ இல்ல மேடம் ஜெயலலிதா மேடம் அப்படின்னு சொல்லி பேசினார்ல அதனாலயோ மட்டுமே கிடையாது. அவர் எந்த சாதிய பிரச்சனைகள் நடந்தாலும் சாதிய கொலைகள் நடந்தாலும் அதற்கும் எந்த அறிக்கையுமே சொல்லாததுனால அவருக்கு சாதி சங்கங்கள் மீதும் சாதிய தலைவர்கள் மேலுமே வந்து பயங்கரமான பயம் இருக்கு. ஒரு கோழை, அதனால் சாதிய ஓட்டுக்கள் போய்விடுமோ அப்படிங்கிற பயத்துல இருக்கிறாரு. இதுல இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா இத இடதுசாரி சிந்தனையாளர்களே ஏத்துக்குவாங்க என்னன்னு தெரியல. என் மனசுல பட்டதை நான் சொல்றேன். இவருக்கு வந்து விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அண்ணாவே வந்து ஒரு சாதிய தலைவராக தான் விஜய் பாக்குறதுனாலதான் ஆளுங்கட்சி எதிர்ப்பேன்னு சொல்றாரு. ஏன் அப்படி எதிர்க்கும் போது விசிகா மீதும் எந்த குற்றச்சாட்டுமே வைக்காம ஒதுங்கிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் பாமகவும் குறை சொல்லல. இதுக்கு எல்லாமே வந்து அவர் விசிகாவே ஒரு சாதிய தலைவராக பாக்குற அந்த சாதியில இருந்து ஓட்டு விழுகாம போயிடுமோ அப்படின்னு. அந்த சாதி மக்கள் அண்ணனை நேசிக்கிறவங்க கண்டிப்பா வந்து அண்ணன் திருமாவர்களுக்கு தான் ஓட்டு போட போறாங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயுமே ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக வெறுப்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்க விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு. அந்த ஓட்டையும் தட்டி தூக்க வேண்டும். அதனாலதான் வந்துட்டு நாக்பூர் நரேஷன்ல இருந்து விசிகா தலைவரை வந்து எதுவுமே பேசுறதுக்கு இப்போ அனுமதிக்கல. இனிமே ஃபியூச்சர்ல சீமான் போல கொஞ்சம் கொஞ்சமா வந்து அண்ணனையும் விமர்சிப்பார்கள். இன்னொரு விஷயம் என்ன வந்து விஜய் கோழை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போன மீட்டிங்கோ இல்ல அதுக்கு முன்னாடி மீட்டிங்ல தான் வந்துட்டு யூடியூபர் மாதிரி கூட சொல்லியிருந்தால அண்ணாவே கையில் எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருல. யூடியூபர்ஸ் நாங்க தான் வந்துட்டு விஜய் இவரை கையில எடுத்திருக்காரு அவரை கையில எடுத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்கோம். நீ ஏன்டா வந்துட்டு அண்ணாவை கையில எடுத்தேன்னு சொல்ற? அண்ணாவை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டேன், அண்ணாவுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிருக்க வேண்டியதானான்னு சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி ரீசெண்டா விஜய் அவர்கள் கையில் எடுத்த அண்ணாவையும் கார்த்திகா வந்து அதே மேடையில நேத்து பாரதியாரை புகழ்ந்து பேசுறேன்னு சொல்லிட்டு பெரியாரை இழிவாக பேசும் அதே மேடையில அண்ணா அவர்களே வந்து ரொம்ப தரைக்குறைவா பேசியிருந்தாங்க. அதற்கான ஒரு மறுப்போ இல்லைன்னா எங்களோட தலைவர் எப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கும் எந்த சொரணையும் வரல. அதே மாதிரி தாவேகா தலைவரும் வந்துட்டு புதுசா கையில எடுத்திருக்கிறாங்க அண்ணாவை. புதுசா கையில எடுத்தவரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்கிறவரு எந்த எதிர்ப்புமே தெரியல. இப்பேற்பட்ட கோழை தான். இதெல்லாம் தாண்டி விஜய் இது வரைக்கும் பேசின அத்தனை மீட்டிங்ல ஒரு மாநாட்டுல எங்கெங்கெல்லாம் பேசினாரோ எல்லாத்தையுமே நீங்க போட்டு பாருங்க. அவர் ஒரு கோழை நல்லா தெளிவா புரியும். இல்ல மிக முக்கியமா SIR பிரச்சனையை பேச மாட்டேங்கிறாரு, திருப்பரங்குன்றம் பிரச்சனையே பேச மாட்டேங்கிறாரு. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல பிஜேபி தான் இதற்கு காரணம் அப்படின்னு பேசுறதுக்கு துப்பில்லாத ஒருத்தர் நாளைக்கு சிஎம்மா வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து பிஜேபி ஆண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா கையை இப்படிதானே கட்டுவான். இப்படி கட்டினானா நம்மளுக்கு எந்த விதத்திலயும் பிரயோஜனம் கிடையாது. தமிழ்நாட்டை அப்புறம் பிஜேபி கிட்ட எழுதி கொடுத்த வேண்டியதான். அதனாலதான் இவன் வரக்கூடாது அப்படிங்கறதுல நம்ம எல்லாருமே சிரத்தை எடுத்து இவன் யாரு, இவன் பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னொன்னு இருக்கு. அதாவது விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திமுகவுக்கு வந்து அவர் ஆதரவு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மனநிலையில சில விஷயங்கள் வச்சு எல்லாருமே பேசியிருப்பாங்க. அவர் வந்து கருப்பு சிவப்பு சைக்கிள் எடுத்து ஓட்டு போனது இதெல்லாம் வச்சு. அப்போ இந்த விஜய ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்ன ராஜா முதற்கொண்டு எந்த நபர்களுமே இப்ப பிஜேபியில இருக்கிறவங்க விஜய பேசவே மாட்டேங்கிறாங்க. ஏன் பேசல? உங்களுக்கும் அவன் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னா பிஜேபியை எதிர்த்து தானே அவன் பேசிட்டு இருக்கான்னு அர்த்தம். அதாவது அவர் அப்படிதான் சொல்றாரு, எங்களோட எதிரி பிஜேபின்னு விஜய் சொல்லிக்கிறாரு. அப்போ உங்களை எதிர்த்து ஒருத்தர் அரசியல் பேசுறான் அப்படின்னா சும்மா இருந்தவனையே நீங்க அடியடி நடிச்சீங்களே ஜோசப் விஜய் சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது இப்ப ஏன் நீங்க வாயே திறக்கல? அப்ப நல்லா தெரியுது பிஜேபி கொண்டு வந்த ஒரு RSS கைக்கூலி தான் விஜய் அவர்கள். சீமானை கொண்டு வந்தாங்க, சீமானோட மவுசு குறையுது அப்படின்னு ஆரம்பிக்கும் போது 15 வருஷம் வச்சு பார்த்தாங்க, இவன் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டேங்கிறான்டா அப்படின்னு தெரிஞ்சவனே விஜயை கொண்டு வந்திருக்காங்க. இப்பேற்பட்ட கோழையோட கையில தமிழ்நாடு போறதில் யாருக்குமே விருப்பம் இருக்காது. அவனை ரசிகனா பார்த்துட்டு போலாம், அவனுக்கு நம்ம ஓட்டு போடலனாலும் திரும்பி அவன் படத்துல நடிக்க போறான், மறுபடியும் அவன் படத்தை நம்ம உட்காந்து பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கூட போய் பார்க்கலாம். ஆனா ஓட்டு மட்டும் போட்டுறக்கூடாது. இது எப்படி நான் பாக்குறேன் அப்படின்னா விஜயோட படத்திலேயே வந்து விஜய் வந்து ஆடு மாதிரி கட்டி போட்டிருப்பாங்க, தலையாட்டணும் வெட்டிடுவாங்கடா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு தலையை ஆட்டாம இருப்பான்ல, அதே மாதிரிதான் இவெல்லாம் தலைவன் சொல்லிட்டு விஜய் அண்ணா நம்ம ஓட்டு போட்டோம் அவ்வளவுதான் பிஜேபி நம்மள வெட்டிடுவானுங்க. எப்பயுமே தமிழ்நாடு அப்படிங்கிறது மத்த மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது பல ஸ்டெப்ஸ் வந்து அகடா யோசிக்கக்கூடியவங்க தான். எதுவுமே வந்து வர்றதுக்கு முன்னாடியே இது வந்தா இது நடக்கும், இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக உள்ளே வரவிட மாட்டோம். முக்கியமா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹிந்தி இம்போசிஷன்ஸ் மாதிரியான ஹிந்தி
திணிப்பு. கர்நாடகா முதற்கொண்டு வந்து கர்நாடகா பாத்தீங்க அப்படின்னா மொழி வெறியர்கள் இருக்கிற ஊரு. அவங்களே எப்படியோ வந்து ஹிந்தியை உள்ள விட்டதுனால அவங்க மொழியே வந்து அழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இன்ன வரைக்கும் நம்ம வந்து ஹிந்தி திணிப்புக்கு எதிராக இருக்கிறோம். அதனாலதான் நம்மளுடைய மொழி அழியாம இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே முன்கூட்டியா இது வந்துச்சுன்னா இவன் மண்டையில கொண்டைய வச்சுட்டு வரான்டா, இவன் பிஜேபி காரன் தான், இது சோசியல் இன்ஜினியரிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே விட மாட்டோம். இவ்வளவு தூரத்துக்கு திருப்பரங்குன்ற மிஷிலையும் ஒவ்வொருத்தரும் இத்தனை போராடி ஏன் அந்த நீதிபதியே நீ வந்து பதவி விலகணும் அப்படின்னு போராட்டம் பண்ற அளவுக்கு தைரியமான ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும்போது இந்த விஷயத்துக்கு கூட பேசாத ஒரு கோழை விஜய் எப்படி தமிழ்நாட்டை ஆட்சிக்கு வந்து ஒரு சிஎம் ஆகி பதவி ஏற்றதுக்கு பின் பாதுகாப்பாக நம்மளோட மாநிலத்தை இதே பாதுகாப்போட வச்சிருக்க முடியும்? பெண்களுக்கே உன்னோட கட்சியில பாதுகாப்பு இல்ல, பதவி வாங்கணும் அப்படின்னா படுக்க கூப்பிடுறாங்க அவங்க கட்சியில இருக்கவன். பதவி பணம் வச்சிருக்கவன்ட்ட பதவி வாங்கணும் அப்படின்னா நீ பணம் கொடுங்குறாங்க. ஊழல் அங்கேயே இருக்கு, இப்பவுமே ஆரம்பிச்சிருச்சு. ஊழலுக்கு எதிராக தான் எங்க கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். ஆனா இவன் கட்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா பதவிக்கு பணம் இல்லன்னா படுக்கவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறானுங்க. சரி, பர்சனலா விஜய் வந்து ஒழுக்கமானவரா அப்படின்னு பாத்தீங்கன்னா காரை இம்போர்ட் பண்ணா இம்போர்ட் டாக்ஸ் கட்டுறது கிடையாது, வரி ஏய்ப்பு, அதாவது சம்பாரிச்ச பணத்துல இருந்து வரியை ஒழுங்கா கட்டாம வரி ஏய்ப்பு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையோட இருக்க வரவங்க நீ எப்படி மாற்றா இருக்க முடியும்? சரி, இதெல்லாம் தாண்டி இதையாவது விட்டுறலாம்ப்பா, இதையாவது விட்டுறலாம்ப்பா, இதெல்லாம் விட்டுறலாம்ப்பா, நீ மாற்றுன்னே சொல்ல வேணாம், நீ மத்த கட்சி மாதிரியே இருந்துக்கோ அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட உனக்கு தைரியமே இல்ல, நீ வந்து எந்த விஷயத்தையுமே வந்து தைரியமா பேச மாட்டா அப்படின்னா உன்கிட்ட தமிழ்நாடு எதுக்கு நாங்க கொடுக்கணும்? சரி, ரொம்ப டென்ஷனாவே பேசிட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோ போடுற பார்த்துட்டு வந்துருங்க. எதுக்காக இவருக்கு பதில் இவர் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு உங்களுக்கு அதுல புரிஞ்சிடும். அத பாத்துட்டீங்களா? இப்ப இந்த அம்மா வந்து அவங்க விருப்பப்பட்டு ஒரு பதவி வாங்கணுங்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ண போறாங்க. அவங்களுடைய குடும்பத்தாரே அவங்க வந்து கையும் களவுமாக பிடிச்சிடுறாங்க. ஆனா மறுநாள் வெக்கமே இல்லாம இதற்கு காரணம் திமுக, அதாவது அந்த செயலாளர் வந்து அவங்க வீட்டு கட்டுக்கடியில வந்து ஒளிஞ்சுக்கிட்டாராமா வீட்டு ஆளுங்க வந்தோடனே. அதுக்கப்புறம் தான் புடிச்சு அடிச்சு உதச்சு அனுப்பியிருக்காங்க. தப்பா சமூக ஊடகங்கள்ல மானங்கட்ட திமுக அரசு எதிர்த்துட்டு இருக்கு. திமுக இந்த மாதிரி இழிவான ஒரு அரசியல் பண்ண வேணான்ட்டு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறோம். ஆனா இதற்கு காரணம் திமுகங்கிறாங்க. வீட்டுல இருக்கவங்க வீடியோ பிடிச்சாங்களா இல்லாட்டினா வந்துட்டு அவங்க பக்கத்து வீட்டுல எத்து வீட்டுல இருந்தவங்க பிடிச்சாங்களான்னு தெரியல, லீக் ஆயிடுச்சு. ஆனா திமுகவுக்கு வேற வேலையே இல்லாத மாதிரி என்ன அண்ணாமலையா, அண்ணாமலை கட்சியா, உங்களுக்கு வேற வேலை இல்லையா, யார் வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேமரா வச்சுட்டு தெரியறதுக்கு? நீங்க ஒரு வேலை அண்ணாமலை பிஜேபின்னு சொல்லியிருந்தாலும் ஒரு நியாயம் இருக்கு. உங்க தலைவன் மாதிரியே எதுக்கெடுத்தாலும் திமுகன்னு வந்து நின்னா என்ன அர்த்தம்? பெலிக்ஸ் அவருடைய கடைசி காலத்துல சரியான இடத்துலதான் போய் சேர்ந்திருக்காரு. மிக முக்கியமா அவருக்கு சரியான இடத்துல போய் சேர்ந்திருக்கிறாரு. ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, நான் ஏன் தாவேக்கால வந்து சேர்ந்தேன் அப்படின்ட்டு. அதாவது விஜய் போட்ட மாதிரியே நான் உச்சத்தில் இருக்கும் போது என்னோட பணம் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வந்தேன்னு சொன்னார்ல, அதே மாதிரி இவர் எந்த உச்சத்துல இருந்தாராமா, நான் பிசினஸோட உச்சத்துல இருக்கும் போது நான் வந்து அதெல்லாம் விட்டுட்டு தாவேக்கால வந்து ஜாயின் பண்றேங்கிறாரு. கவலைப்படாதீங்க பிலிக்ஸ், நீங்க பாத்துட்டு இருந்த அதே பிசினஸ் தான் இங்க பாக்க போறீங்க. இங்க ஏற்கனவே இந்த பிசினஸ் வந்து ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. தாவேக்கால பதவி என்றால் படு, பதவி என்றால் பணம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த 2 பிசினஸ் தான் அங்க ஸ்பெஷலா போயிட்டு இருக்கு. ஆனா அதே பிசினஸ் நீங்க கண்டினியூ பண்ணலாம். என்னடா இப்படி நான் சொல்றேனே பெலிக்ஸ அப்படின்னு சொல்லிட்டு பெலிக்ஸோட ரசிகர்கள் எல்லாம் கூட கொஞ்சம் கொதித்து எழலாம். அதிமுகவை சேர்ந்த கிஷோர் கே சாமி, அதாவது கரடியே காரி துப்புன மாதிரி ஒரு ட்வீட் பாக்குறீங்களா? ஆக்சுவலா இதே வீடியோவை வேற ஒரு விஷயத்துக்காக 2 நாளைக்கு முன்னாடியே எடுத்து போடாம இருக்கேன். மேபி இந்த வீடியோவோ இல்ல அந்த வீடியோவோ ஃபர்ஸ்ட் செகண்ட் வரலாம், அதுலயுமே இதை பேசியிருக்கேன். பட் இதுல நம்ம சீக்கிரமா பேசிட்டு போயிடலாம். அந்த ட்வீட்டை குயிக்கா போட்டுருங்க. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பாலியல் குற்றவாளி? இதே குற்றத்தை தான் வந்து திருச்சி சிவாவும் வச்சிருந்தாரு. சொந்த அண்ணனுடைய பொண்ணை சவுக்கு பயன்படுத்தி அதை வீடியோ எடுத்து அந்த வீடியோவை காமிச்சு பெலிக்ஸ் மிரட்டி வந்து அவரும் அவர் உடந்தையாக்கி கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தன்னோட மனைவியோட தம்பி ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி திருச்சி சிவா வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கு அவர் சொன்ன உதாரணம் என்ன அப்படின்னா, நான் இவ்வளவு ஸ்பெசிபிக்கா பேர் மட்டும் தாங்க சொல்லல, ஆனா ரிலேஷன்ஷிப் எல்லாம் சொல்லிட்டேன், அதனால எனக்கு வீடியோ இருக்கிறது உண்மை, என்கிட்ட தேவைப்பட்டா வெளியிடுவேன்னு சொன்னாரு. இந்த மாதிரி பாலியல் குற்றவாளி. சரி, அதெல்லாம் கூட குற்றம் சாட்டப்பட்டது. பரபரப்பாக போன வருடம் வந்து ஒரு ஆடியோ வந்துச்சு, அதை நம்ம வந்து இன்னொரு வீடியோ பேசியிருக்கோம் இல்லையா, அதுல நான் பிளே பண்றேன். அதுல வந்து இவர் கூட எல்லாம் எப்படிக்கா வாழ்றீங்க, மோசமானவன், கடைசி வரைக்கும் நம்ம 3 பேரும் சேர்ந்து வாழலாம். யாரு? பெலிக்ஸ், ஒரு மனைவி, அப்புறம் வந்து இந்த பொண்ணு, இவங்க வந்து மலேசியா சேர்ந்தவங்க நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் நம்ம 3 பேரும் சேர்ந்து வாழலாம்
பண்ணலாம்னு சொன்னாரு. ஆனா நீங்க ஒரு மோசமான கேடுகட்ட ஒரு ஜென்மத்தோட வாழ்ந்துட்டு இருக்கீங்கக்கா, உங்களுக்கு கோயில் கட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. சோ இந்த கேடுகட்டவன் இப்போ வந்து இந்த நாமக்கல் மாவட்ட செயலாளர் ஒருவேளை பொறுப்புல இருந்து தூக்கியிருந்தா அவருடைய ரீப்ளேஸ்மெண்டாகவும் வச்சுக்கலாம். இல்ல அவரை தூக்கலனால அந்த கட்சியில இந்த மாதிரியான பிசினஸ் தான் இப்ப போயிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால இன்னுமே சிறப்பா செழிப்பாக பெலிக்ஸ் அவர்கள் வந்து வலம் வருவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம், உறுதிப்படுத்திக்கலாம். அதனாலதான் இந்த கட்சிக்கு அவர் வந்து போயிருக்கிறாரு. பெலிக்ஸை தொடர்ந்து ஒரு பெரும் மாபெரும் சங்கி அத்வானி கூட போட்டோ எடுத்திருப்பான், எல்லாரையும் அத்வானியை புகழ்ந்து பேசியிருப்பான், மோடியை புகழ்ந்து பேசியிருப்பான். அப்படியாப்பட்ட ஒரு சங்கி, ஒரு லாயர், அவன் பேர் சத்தியமூர்த்தியா சத்தியகுமாரோ ஏதோ ஒண்ணு, அவனும் இந்த கட்சியில போய் இப்ப இணைஞ்சிருக்கிறான் அப்படிங்கிறது செய்தி. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியில இருந்தா பொறுக்கி பொறுக்கி போடுறதுனால திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பேசினா நாளைக்கு அர்ஜுன் சம்பத்தை கூட பொறுக்கி போட முடியாது அப்படிங்கறதுனாலதான் அந்த இஷ்யூவும் பேசாம இருக்காங்க. அர்ஜுன் சம்பத்தும் இந்த கட்சியில வந்து சேர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கு. சரி, அதை விடுங்க. செங்கோட்டையன் அவர்களை எதுக்கு முதல்ல வந்து நாக்பூர் ஸ்கிரிப்ட் படி பிஜேபி நீங்க போய் இங்க சேருங்க, நீங்க பதவியை விலகிட்டு போய் சேருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா விஜய் கட்சியில போய் சேரவான்னு ஒரு சில பேர் கொஞ்சம் கூச்சப்பட்டுட்டு இருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன், எக்ஸாக்ட்லி இவங்க வராங்க நான் சொல்லல. ஃபார் எக்ஸாம்பிள் காளியம்மக்கா வந்து இவங்க கட்சியில போய் சேருவா, நம்ம சீமான் கட்சியில இருந்தோமே, நம்ம வந்து எவ்வளவு பெரிய ஸ்டார் பேச்சாளர், இவனுக்கு பேசவே வராதே தத்தி, இவங்கிட்ட போவா நினைச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனா செங்கோட்டையன் மாதிரியான ஆட்கள், பெலிக்ஸ் மாதிரியான ஆட்கள் எல்லாம் வரதுனால இவங்களுக்கு கொஞ்சம் கூச்சம்லாம் வந்து போயிட்டு அவங்க எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியில இருந்து புறக்கி போட்டுட்டு இருக்காங்க. அப்படியாக்கா எல்லா கட்சியில இருந்த கேடுகட்டவங்க சொல்லலாம். ஏன்னா மக்களுக்காக ஒரு வார்த்தை பேசுறதுல எப்ப பார்த்தாலும் திமுகன்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த கேடுகட்ட கட்சியில போய் ஒருத்தர் வந்து நான் கம்யூனிஸ்ட், ஆனா நான் போய் போவேன், பெரியார பத்தி நான் தப்பா பேசுவேன், ஆனா யாரு நம்ம பெலிக்ஸ் தான் சொல்றேன். பெரியார இதுக்கு முன்னாடி மிக மோசமாக விமர்சனம் செய்த ஒருத்தர்ல பெலிக்ஸும் ஒருத்தர். ஆனா பெரியாரை தன்னோட கொள்கை தலைவர் சொல்லிட்டு இருக்கிற விஜய் கட்சியில போய் சேர்றாரு அப்படின்னா விஜய்க்கு அந்த மாதிரி எந்த கொள்கை இல்லைன்னு பெலிக்ஸுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் போய் சேர்றாரு. விஜய்க்கும் அந்த மாதிரி எந்த கொள்கையும் கிடையாது, சும்மா இதுல இருந்து 2 ஸ்பூன் அதுல இருந்து 2 ஸ்பூன் அப்படிதான் பெரியாரையும் தூக்கி போட்டிருக்கிறாரு. சீமான் இவ்வளவு அசிங்கமா 2 நாட்களாக பெரியார பேசிட்டு இருக்கான், வாயே திறக்காத விஜய். இவனோட கட்சியில போய் சேர்றவங்கள நான் கேடுகட்டவங்க அப்படின்னு நான் சொல்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சோ கூச்சம் தீர்க்கும் மருந்தாக செங்கோட்டையன் அவர்கள் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு குருக்கள் வரார் வழிவிடுங்க மாதிரி ஒரே ஒரு அரசியல்காரன் வந்துட்டார் அப்படின்னு பேசி அவங்களே புகழாயம் அடைஞ்சாங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ கூச்சம் தீர்க்கும் மருந்தாக செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லா பிஜேபி பி டீம்ல இருந்தும் ஒவ்வொருத்தர் வந்து சேர ஆரம்பிச்சிட்டாங்க. கூச்செல்லாம் போயிடுச்சு, விஜய் கிட்ட போய் சேர்ந்துடலாம், செங்கோட்டையன் அவர்களே வந்துட்டாங்க, அவரை வச்சே நம்ம வந்து செங்கோட்டையன் இருக்காரு பாருங்க அப்படின்னு சொந்தக்காரங்க கிட்ட கூட பேசிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாருமே வரிசையா வர ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல பிஜேபி பி டீம்னு சொல்றதுக்கு இன்னொரு வலுவான காரணம் இருக்கு. அதாவது கடந்த எலெக்ஷன் அப்ப பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி எங்கெங்கோ வேற வெளிநாடுகள்ல இருந்து கலெக்ட் பண்ண எல்லா பணத்தையும் மொத்தமா கொடுத்து எப்படியாவது பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு 4-5 சீட்டா ஜெயிச்சிருங்கன்னு சொல்லி பணத்தை கொடுத்து வேலையை பாருங்கன்னு சொல்லி கொடுத்தா இவனுங்க மகளிர் அணியில இருக்கிற பெண்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் ரூம் போட்டு குஜாலா இருந்தானுங்கல்ல, அதேதான் இப்போ விஜய் அவர்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க கட்சியிலையும் என்ன மகளிர் அணி பதவி தரேன் பொறுப்பு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு குஜாலா இருக்க கூப்பிட்டு இருக்காங்க. சோ பிஜேபி பி டீம் மாதிரி பர்ஃபெக்டா இருக்குதா? அதே மாதிரி பிஜேபியில பாத்தீங்க அப்படின்னா ஊர்ல இருக்கிற கேடுகட்டவன் பொறுக்கி ரவுடிசம் பண்றவன் எல்லாரும் வந்து சேருவான். அதேதான் பெலிக்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காரு, கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு மிரட்டி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெண்கள் விஷயத்துல பயங்கரமா வீக்கா இருக்காரு. அதனால பர்ஃபெக்டா இருக்கும். பிஜேபியில போய் சேரலானாலும் தாவேக்கா அப்படிங்கிறது ஒரு பர்ஃபெக்டான கட்சி தான் பெலிக்ஸ் அவர்களுக்கு. வாழ்த்துக்கள் பெலிக்ஸ், வாழ்த்துக்கள்.